யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் என்ன செய்யலை? நிலை நிற்கலை. நானும் சகோதரிகளுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சபைக்குள்ளே வர்றது இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றாடு போய் மன்னாவை தங்களுக்கு சேகரித்தார்கள். நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது உங்களுக்கு சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சேகரிக்கணும். எதை? சத்தியத்தை சேகரிக்கணும். இப்போ இதுவரைக்கும் நம்ம கேட்ட சத்தியங்களில் எவ்வளவு வசனங்கள் நமக்குள்ளே இருக்குது, சேகரித்து வச்சுருக்கிறோம். எவ்வளவு வசனங்களை கைக்கொள்கிறோம், எந்த வசனத்தின்படி நம்ம பேசுகிறோம், வாழ்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த கொஞ்சம் வாய்ஸ் வச்சு சவுண்டை குறைக்கணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஒரு அல்ல சொல்லுவோமா? இப்போ நீங்கள் சத்தியத்தை கேட்கும்போது அதில் உங்களுக்கு பிரயோஜனமான வசனங்களை எடுக்கணும், உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை நீங்கள் எடுக்கணும், அதை சேமித்து வைக்கணும். தயவுசெய்து தேவாலயத்துக்கு வரும்போது கைலி வேஷ்டி கட்டிக்கிட்டு வர வேண்டாம். அதுக்கு புது அந்தஸ்து நம்ம கொடுக்கலனாலும் இருக்கிற அந்தஸ்தை நம்ம குறைச்சிட வேண்டாம். செய்தி கொடுக்கும்போது சகோதரிகளோ எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் போகிறத பார்த்து 10 பேர் போகவும் வரவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆராதனையை உருப்படியாக நம்ம செய்து நிறைவேற்ற முடியாது. ஒழுங்குகளை நாமளே நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிறோம். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ நான் இயேசு கிறிஸ்துவுக்காக, கவனிங்க, ஆண்டவர் இயேசுவுக்காக நான் வழிபட்டவைகளையும் நான் பிறந்து வாழ்ந்த குடும்பத்தாரையும் இயேசுவுக்காக விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஏன்னு கேட்டால், நான் ஆண்டவரை அறிந்திருந்தனாலையும் அவருடைய அன்பை அறிந்திருந்ததுனாலையும் கிறிஸ்துவின் அன்புக்காக நான் விட்டுட்டு வந்துட்டேன். இந்த 55 வருஷங்கள் நான் நின்று வாழ்கிறதும் நின்று ஊழியம் செய்கிறதும் சத்தியத்தின்படி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அலையில் சொல்ல மாட்டீங்களே? தேவனுக்கு மகிமை. சத்தியத்தின்படி. சத்தியம் இல்லாமல் இருந்திருந்தால் எப்போவோ நான் பின்வாங்கியிருப்பேன், விழுந்து போயிருப்பேன், மடிஞ்சு போயிருப்பேன். சத்தியம் இருந்ததுனால சத்தியத்தை அறிவீர்கள், விடுதலை ஆக்கும். இப்போ இன்றைக்கும் கொடுக்கப்படுகிற வசனத்தை நீங்கள் கேட்டு அந்த சத்தியத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தலைன்னு சொன்னால் பிரயோஜனப்படாதுங்க. பரலோகம் ஒன்று தான். ஆனால் பூமியில் வாழ்கிற சகல பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த சகோதரிகளுக்கும் அவருடைய வீட்டாருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பரலோகம் ஆயத்தமாக இருக்குது. சொல்லுங்கள், பரலோகத்தை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் சொல்ல மாட்டீங்கள்ல? பெற்றுக்கொள்ளணும். தேவன் கைவிட்டுட்டார்னு நிலைமை என்ன? தேவன் எதை வச்சு பரலோகத்துக்கு போகிறது? சத்தியத்தை வச்சோம், பரிசுத்தத்தை வச்சு, தாழ்மையை வச்சு தான் கற்றுட்டு போக முடியும். தாழ்மையில் நாங்கள் போகிறது கஷ்டம். தாழ்மையான சுபாவங்கள், தாழ்மையான எண்ணங்கள்
நமக்கு இருக்கணும். நீதிமொழிகள், இப்போ சத்தியத்தை சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், கவனிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கடைசி 2 வரியில், நீதிமொழிகள் 4:4 கடைசி 2 வரி, உங்கள் இருதயம் என் வார்த்தைகளை, இப்போ இந்த வாருங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க. உங்கள் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். இந்த இருதயம் அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். சொல்லுங்க, என்னுடைய இருதயம் அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கட்டளைகளை நான் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். என் கட்டளைகளை கை கொண்டால் நீ என்ன செய்வாய்? பிழைப்பாய். என் கட்டளைகளை கை கொண்டால் பிழைப்பாய். இப்போ நம்ம ஜெபத்தில் பலன் பெற்றவர்களாக இருக்கிறோமா? ஆராதனையில் பலன் பெற்றவர்களாக இருக்கிறோமா? சத்தியத்தை வாசித்ததில் அல்லது பிரசங்கத்தை கேட்டதில் சத்தியத்தில் பலன் கொண்டவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள நிறைவாக இருக்கா? கிறிஸ்து மேலே நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கா? எல்லாரும் பாய் தந்தா ஆண்டவரை துதிப்பார். தெய்வ பயம் இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும். சகோதரர்களுக்கானாலும் சரி, சகோதரிகளுக்கானாலும் தெய்வ பயம் இருக்கணும். ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேளுங்க. தேவாலயத்தில் நீங்கள் சோம்பலாவோ பலகீனமாவோ இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இயேசு எனக்கு சொந்தமாக இருப்பார் நம்ம நினச்சாலும் அவர் சொந்தமாக இருக்க மாட்டார். கோலையாக இருக்கிற ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு பிரயோஜனப்படாது. முடவனாக இருக்கிறவன் ஓட்ட பந்தயத்துக்கு பிரயோஜனமாக இருக்காது. குருடனாக இருக்கிறவனை ஒரு கண்காட்சி சாலை கூட்டி போனால் ஒன்றுமே தெரியாது. செவிடனுக்கு லட்ச வார்த்தைகள் சொன்னாலும் பிரயோஜனப்படாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி, பிரயோஜனப்படாது. இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் எப்படி கர்த்தரை சேவிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். தேவனுடைய ஜனங்கள் ஓய்வு நாளில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணம் எப்போ கொடுத்தது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதாம் காலத்தில் ஓய்வு நாள் பிரயாணம் கிடையாது, ஓய்வு நாள் பிரமாணம் கிடையாது. ஆபிரகாம் காலத்தில் ஓய்வு நாள் பிரயாணம் கிடையாது, ஓய்வு நாள் ஆராதனை அல்ல. நோவாவின் காலத்தில் ஓய்வு நாள் ஆராதனை அல்ல. மோசையின் காலத்தில் ஓய்வு நாள் ஆராதனை வந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஓய்வு நாள் ஆராதனையினுடைய வசனம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் குமாரனானாலும் குமாரத்தியானாலும் வேலைக்காரரானாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் என்ன செய்ய வேண்டாம். இது தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுத்ததான பிரமாணம். இந்த 10 கட்டளைகளில் 8வது கட்டளை ஓய்வு நாளை பற்றி பேசியிருக்கிறார். ஓய்வு நாளில் நாம் என்ன செய்யக்கூடாது. எபிரேயர் 10:25 எபிரேயர் 10:25
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இப்போ நம்ம தேவாலயத்துக்கு வர்றது பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் வர்றோம். எங்கே போக? எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இப்போ பரலோகத்தை நம்ம சொந்த வாழ்க்கையில் தான் நம்ம பிடிக்கணும். பரலோகத்தை சொந்த வாழ்க்கையினால தான் பிடிக்கணும். ஒவ்வொரு சகோதரரும் தனிப்பட்ட முறையில், ஒவ்வொரு சகோதரிகளும் தனிப்பட்ட முறையில் உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் பரலோகத்தை பிடிக்கணும். சொல்லி செய்கிறத விட சொல்லாமல் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இந்த கடைசி நாட்களில் வந்தவங்க சத்தியத்தை முழுமையாக அறியாதனால தேவனை பற்றியும் தெரியல, ஓய்வுனால் கை கொள்றதுக்கும் தெரியலை, சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறதுக்கும் தெரியலை. ஒரு ஆகாயத்தில் பேப்பர் பறக்குமானா அதனுடைய நிலைமை அப்படியே சில விசுவாசிகளுடைய நிலைமைகளும் இருக்குது. அவங்க என்ன முடிவடைவாங்க, எங்கே போய் எப்படி முடிவடைவாங்கன்னு தெரியாத மாதிரி போகுது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு ஒழுங்கு கிடையாது பாருங்க. சிலருடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு கிடையாது, ஒரு ஒழுக்கம் கிடையாது, ஒரு நாகரிகம் கிடையாது, ஒரு நாணயம் கிடையாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். வீட்டில் ஒரு சில மிருக ஜீவன்களை வளர்க்குறதுக்கும் காட்டில் அலைகிற சில மிருக ஜீவன்களுக்கு என்ன உண்டு? வீட்டில் உள்ளதுக்கு கட்டுப்பாடு இருக்கு, காட்டில் உள்ளதுக்கு அந்த மாதிரி சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கட்டுப்பாடு கிடையாது பாருங்கள். அதை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம யோசிக்கணும். என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். என்னுடைய உறவினர்களுடைய உறவில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த செத்துப்போன ஆவிகளுக்கு தான் நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதிலிருந்து என்னால் மீளவே முடியாது. நான் உட்காந்து யோசிக்கிறேன், ஆண்டவர் இயேசு ஒருத்தர் தான் தெய்வம், முழு உலகங்களிலும் வேறு தெய்வம் இல்லவே இல்லை வசனத்தின்படி. அப்படின்னு சொன்னால் இந்த ஒருவருக்கு ஸ்டாண்டர்டாக நம்ம போய் நிற்கணும்னு சொன்னால் என்னென்ன செய்தால் அந்த விடுதலையை நம்ம பெறலாம்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே நாம் சொந்தமாக இருக்கணும். கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே நாம் அடிமையாக இருக்கணும். கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே நம்ம ஆராதனை செய்யணும், நம்ம சேவகம் பண்ணணும். நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமான, கிறிஸ்து நமக்கு சொந்தமானோ அந்த சொந்தத்தை பூமியில் இருக்கும்போதே உண்டாக்க வேண்டுமானால் எதையெல்லாம் நம்ம விட்டு அதை பிடிக்கலாம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. உட்காந்து யோசனை பண்ண முதல்ல ஸ்தோத்திரம். நாமளே குடும்பத்தாரை குறை சொல்ல வேண்டாம், நாமளே குற்றப்படுத்த வேண்டாம், நாமளே பிரச்சனை பண்ண வேண்டாம், நாமளே பிரச்சனைக்கு ஆளாக வேண்டாம். அவங்களே ஏறி வரட்டும், பார்க்கலாம் அந்த நாளில் என்ன நடக்குன்னு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, சகதிக்குள்ளேயே இருந்து நான் காலை கழுவலான்னு நினைக்கிறேன், கழுவ முடியலை. இந்த சகதியை விட்டு நான் மேடேறினேன்னா நான் கழுவி சுத்தப்படுத்திடுவேன். வேறு வழி இல்லை, எனக்கு வழி தெரியல. அந்த நாளை நிர்ணயம் பண்ணி அந்த நாளில் நடந்தேறும்படி அனுக்கிரகம் செய்யன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்த போது ஒரு 4-5 வருஷங்களுக்கு பிறகு தேவன் ஒரு முடிவு பண்ணினார். சபையில் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னாக்க உங்கள் லைஃபே விளங்காமல் போயிடும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் சின்ன பிள்ளையா,
இது விளையாட்டு கூடமா நம்ம சௌகரியத்துக்கு ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு? தெய்வீகம் கொஞ்சமாவது நமக்குள்ளே இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு வாய்ந்தாற்று. ஒருத்தர்கிட்ட கூட நான் அதட்டி பேசலை, ஒருத்தரையும் கோபிக்கலை, என் முகநாடியை வேறுபடுத்தி அவங்கக்கிட்ட காமிக்கல, அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சாட்சியாக நம்ம வந்து வெளியேறணும். தேவனுக்கு வாய்ந்தாற்று. என்னப்பா கேட்குறதுக்கு பதில் சொல்ல, கேளுங்க சொல்கிறேன். இயேசுவை விட்டுறணும்ல, அதானே எங்களுடைய கோரிக்கை. இயேசுவை விட மாட்டேன்ல, அதானே என் கோரிக்கை. அப்படின்னா உன்னை வீட்டில் வச்சுக்க இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லைன்னா நான் முடிவு சொல்ல முடியல, நீங்கள் முடிவு சொல்லுங்கள். எங்களுடைய வம்சத்தில் இருக்கிற எல்லாரும் பயப்படணும்னு சொன்னால் உன்னை நாங்கள் கொலை செய்யணும். ஒரு கொலைக்கு நாங்கள் ஆளாகாமல் இருக்கணும்னு சொன்னாக்கும் உன்னை வெளியே அனுப்பணும். தேவனுக்கு மகிழ்ந்தார். நீ என்ன முடிவு சொல்கிற? நான் இதில் முடிவு சொல்ல மாட்டேன். நான் முடிவு சொல்ல தெரியும், சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்கள் முடிவிலே செய்யுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை சொல்லி நான் முடிவு சொன்னேன்னா 3 பாயிண்ட் மட்டும் சொல்லுவேன். ஆனால் அவனாக சொல்லிவிட்டு அவனாக போயிட்டான்னு சொல்லுவீங்க. நீங்கள் முடிவு சொல்லுங்கள், நான் போகிறேன். 55 வருஷம் ஆகுதுங்க ஆண்டவரை உடலில் நான் வெளியில் போயிருந்தேன். தேவனுக்கு மகிழ்ந்தார். என் சகோதரன் சொன்னார், அப்படி நான் போகிறேன்னு நீ போனேன், என் கைவசமாக இருக்கிற எதுலேயும் உனக்கு நான் பங்கு தர மாட்டேன் அப்படின்னார். எனக்கு தெரியும்ண்ணே, நான் முட்டாள் கிடையாது, எனக்கும் அறிவு இருக்குது. நீ அப்படி இருக்க, நான் இப்படி இருக்கிறேன். நீயே கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். அந்த தீட்டானது எனக்கு தேவையில்லை. 3 காரியங்கள். உங்கள் சொந்தம் எனக்கு தேவையில்லை, என் குடும்பம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய சாவில் உங்களுக்கு பங்கு இருக்கக்கூடாது, உங்களுடைய சாவில் எனக்கு பங்கு இருக்கக்கூடாது. தீர்க்கமாக நீங்கள் முடிவு பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நான் அந்த பக்கம் போயிட்டேன்னா அந்த பக்கம் வரமாட்டேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை, நீ போயிட அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி. என் சகோதரத்தை சொன்னேனே, போயிட்டு வரேனே, இதுதான் உன்னுடைய முடிவா? உங்கள் முடிவு அதுன்னு தெரிஞ்ச பிறகு தானே நான் அதை பேசுகிறேன். போயிட்டு வரேனே, இதானே நீங்களும் நானும் சந்திக்கிற கடைசி நாள். 55 வருஷம் ஆச்சுங்க கல் தூணு மாதிரி நிற்கிற ஆண்டவருக்காக. எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கல் தூணு மாதிரி நிற்கிறாங்க. நீங்கள் எதில் கத்திருக்கா வைராக்கியமாக நிற்கிறீங்க, எதை கை கொண்டு வாழ்கிறீங்க, எதை விசுவாசிக்கிறீங்க, எதை அறிக்கை செய்கிறீங்க, தயவு செய்து யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனில் நான் வச்சிருக்கிற அன்பு, தேவன் மேலே வச்சிருக்கிற வைராக்கியத்தினால இந்த 55 வருஷங்களில் ஒரு ஆராதனை நான் விட்டதே கிடையாது. கிறிஸ்தவனை வாழ்கிறேன்னா வைராக்கியமாக வாழணுங்க. நமக்கு எப்போயெல்லாம் தேவைப்படுதோ அப்போயெல்லாம் ஓய்வு நாளை எடுத்துக்கிட்டு என்றைக்கு வேலை இல்லையோ அன்றைக்கி வந்து ஆராதிக்கிறதெல்லாம் மெஜாரிட்டி ஆராதனை கிடையாதுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இந்த 55 வருஷத்தில் ஒரு நாள் 5 நிமிஷம் தேவாலயத்துக்குள்ள நான் லேட்டாக வந்ததே கிடையாதுங்க. வைராக்கியமாக இருப்பேன் நான் எந்த காரியம் செய்தா. ஒரு அல்ல சொல்லுவோமா? தேவனுக்கு மகிழ்ந்தார். நான் சபைக்குள்ளே வரும்போது வெக்கப்படுற மாதிரி இருந்தேன். நான் ஒன்றுமே தெரியல. சபையில் எல்லாம் பாடுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, என்னென்னமெல்லாம் பண்ணுறாங்க. உட்காந்தே இருக்கிறேன். என்னடா இப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை, இவங்களோடு என்றைக்கு நம்ம சமமாக வருவோம் வளர்ந்து
ஒரு வைராக்கியம் எனக்கு உண்டாச்சு. பிரதர், எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஒரு வைராக்கியங்க. 300 ஆராதனை ஆண்டவர் செய்ய நம்ம கிருபை கொடுத்துருக்கிறாரு. 200 ஆராதனை செஞ்சுருக்கிறோம். 100 ஆராதனை விட்டுருக்கோம்னா தயவுசெய்து அந்த கணக்கை நீங்கள் தான் போட்டு பார்க்கணும். நீங்கள் தான் போட்டு பார்க்கணும். வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் ஆராதிக்கிறோம். அதில் 1 மணி நேரம் ஆராதிச்சுட்டு 1 மணி நேரத்தை எடுத்துக்கிறோம்னா அந்த கணக்கை நீங்கள் தான் போட்டு பார்க்கணும். அது தோல்வியான வேலையா ஜெயமான வேலையாங்கிறது நம்ம தாங்க கணக்கு பண்ணணும். முடிவில் போய் சிக்கி பிரயோஜனப்படாதுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஏழை எளியவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்வாருங்க. ஆனால் தன்னுடைய வார்த்தையில் அவர் உறுதியாக இருப்பார். தேவன் தம்முடைய வார்த்தையில், எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தம்முடைய வார்த்தையில். ஆதாம்கிட்ட சொன்னார், அந்த கெட்ட கனியை புசிக்க வேண்டாம், அதில் மரணம் இருக்குது, ஜீவக்கனியில் உயிர் இருக்குது, உயிர் உள்ளதை சாப்பிடு, சாகிறத சாப்பிடாதேன்னாரு. அது ஏவாள் சொன்னானுங்க, வல்சரப்பன் சொன்னான்னா, பேய் பிசாசு சொன்னானுங்க. இவர் என்ன சொன்னாரோ அதுதான் நம்ம செய்யணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? வலுசற்பம் ஏவாளுக்கிட்ட சொல்ல, ஏவாள் வந்து ஆதாமுக்கிட்ட சொல்ல, உடனே அந்த கனியை வாங்கி புசித்துட்டார். சரிப்பா, இனிமேல் தவறு செய்யாமல் இருக்க பாருங்க, என்ன ஆதாமு அப்படி சொன்னாரா? இப்போ பரலோகத்தை பெற்றுக்கொள்றது இழக்கிறதும் கத்திடத்தில் இல்லைங்க, சத்தியத்தில் இல்லை, நம்ம சொந்த லைஃப்பில் தான் அது அமையும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். ஆமென். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்க? ஓடுங்கள் என்று தேவன் சொல்றார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். உங்கள் லைஃப்பை நீங்களே வீணாக்கிடக்கூடாதுங்க. ஏதேனுடைய வேலை தேவனால் நஷ்டப்பட்டதா, ஆதாமால் நஷ்டப்பட்டதா? சத்தமாக சொல்லுங்க. எகிப்தில் எவ்வளவு அற்புதங்களை செய்தார் ஆண்டவர். அவ்வளவு பெரிய தேவன் எகிப்தினுடைய அந்த எகிப்தினுடைய ரோட்டில் நடந்து அற்புதங்களை செய்திருக்கிறார். கணக்கில்லாத அற்புதங்களை செய்தார். அந்த ஜனங்களை மீட்டிக்கிட்டு வந்து அங்கே சீனாய் மலையில் இறங்கி அவங்களுக்கு பிரமாணம் கொடுக்க தேவன் வந்திருக்கும் போது அந்த அடிவாரத்தில் அவங்க கன்றுக்குட்டியை செய்து ஆராதனை பண்ணிட்டாங்க. இந்த அற்புதங்கள்லாம், தேவன் செய்த அற்புதங்கள்லாம் பிரயோஜனமாக இருந்ததா? பிரயோஜனம் இல்லாமல் போச்சா? இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமல் போயிடுச்சு. அது தேவனாலே அந்த அற்புதம் இல்லாமல் போச்சா, மோசையாலையா இல்லை இந்த ஜனங்களாலையா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ இந்த ரகசிய வருகைன்றது தேவனுடைய ஜனங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு தேவனுடைய இரக்கத்தினால ஒரு வருகையை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த வருகையில் நாம் என்ன செஞ்சிடணும்? அதுக்குரிய வேலைகளை செய்யுங்க தயவு செய்து. நான் நடக்கலைன்னா என்னை தேவனே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒன்று உயிரோடு வைக்கலாம், இல்லை நான் நடக்கிற செல்லன்னு என்னை கொன்று போட்டுடலாங்க. அவர் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பையனை கொடுத்துருக்காரு, ஒரு பெண் குழந்தை கொடுத்துருக்கிறாருன்னா கத்தருக்கென்று அதை வளர்த்து கத்தருக்குள்ள அதை நிலை நிறுத்தணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார் வைராக்கியமாய். அந்த பிள்ளையை கத்தருக்குன்னு எப்படி வளர்க்கறது? அந்த பையனை கத்தருக்குன்னு எப்படி வளர்க்கறது? வேலி இல்லாத ஒரு தோட்டம் பாதுகாப்புள்ளதுன்னு சொல்ல முடியுமா? கட்டுப்பாடு இல்லாத ஒரு குடும்பம்னு சொல்ல முடியுமா? ஒரு அல்ல சொல்லவுமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோசிச்சு பாருங்க. எண்ணத்தினால பிரயோஜனம் இல்லைங்க, வாயில் பேசுறதுனால பிரயோஜனம் இல்லைங்க.
சரியான காரியம் ஒவ்வொன்றும் சரியாக செய்யணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை தவிர ஆயுசாக்கள் யாராலும் வராது, பலன் யாராலும் வராது, சமாதானம் யாராலும் வராது, கிருபை யாராலும் வராது, விடுதலை யாராலும் வராது, ஆசீர்வாதம் யாராலும் வராது, பரிசுத்த வாழ்க்கை யாராலும் வராது. அத்தனைக்கும் இயேசு ஒருவராலே மாத்திரமே நமக்கு வரும். இயேசு மாத்திரமே தேவன். அவரால் இல்லாமல் பரலோகத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்ம வாழ்நாள் முதலிலும் வாழ்நாள் முடிவிலும் அவர் தாங்க வேணும். அங்கே போன பிறகும் அவர் தாங்க நமக்கு தேவனாக இருக்கணும். இங்கே ஒழுங்காக ஆராதிக்கிறோமா, ஒழுங்காக வர்றோமா, ஒழுங்காக போகிறோமா, அத்தனையும் தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. இங்கே ஒழுங்கு இல்லாமல் நடந்துக்கிட்டோம்னா அங்கேயும் அதே நிலைமையில் தான் நடப்போம் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம சரீரத்தையும் நம்ம மாற்றிக்கலை, நம்முடைய குணத்தையும் மாற்றிக்கலை, நம்முடைய கிரிகளையும் மாற்றிக்கலை, நம்ம சுவாபத்தையும் மாற்றிக்கலை, நம்ம முரட்டு குணத்தையும் மாற்றிக்கலை, நம்ம கோபத்தையும் மாற்றிக்கலை, கெட்ட வார்த்தையும் மாற்றிக்கலை, சண்டையும் மாற்றிக்கலை. ஆராதனை செய்கிறோம், இதையும் செய்கிறோம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிற சகோதரன், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிற சகோதரி தேவன் சொன்னால் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? சத்தமாக சொல்லுங்கள். ஊழியக்கார் சொன்னால் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்கோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆலயத்துக்கு சரீரம் வந்து போகிறதுனால எதுவுமே பெற முடியாதுங்க. குணங்கள் மாறினா தாங்க கர்த்தர் இரக்கம் செய்து ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், என்னுடைய குணம் என்ன செய்யணும்? எல்லோரும் சொல்லுங்கள், என்னுடைய குணம் என்ன செய்யணும்? எதை மாற்றிருக்கிறேன், எதை மாற்றாமல் இருக்கிறேன்? கொஞ்சம் தயவு செய்து யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். சோத்திரம். யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். எல்லாருமே கொஞ்சம் பைபிள் எடுத்து பாருங்கள். வசனத்தை கண்ணில் பார்க்குறதே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோவான் 8ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த 2 விதமான மரணம் இருக்குங்க. ஒன்று சரீரத்தில் பூமியில் அடைகிற மரணம், 2வது பாதாளத்தில் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைகிற ஒரு மரணம், ஆத்மாவில் 2வது மரணம். வெளிப்படுத்தல் 21:8 கொஞ்சம் வேகம் எடுங்க. வெளிப்படுத்தல், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய கடலிலே, இங்கே தாங்க 2ஆம் மரணம் ஆத்மாவுக்கு. அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலில் தான் 2ஆம் மரணம் இருக்குது. இங்கே உலகத்தில் சரீரத்தில் முதல் மரணம் இருக்குது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று. ஆமாம், அங்கே பாதாளத்தில் மரணமானாலும் பூமியில் இருக்கிற மரணமானாலும் மரணத்தை காண மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா எதை கை கொள்ளணும்? வார்த்தையை கை கொள்ளணுங்க. வார்த்தையை கை கொள்ளணும். எல்லாத்தையும் மீறிக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு யார் சொன்னாலும் கேட்காம அது அந்த வாழ்க்கை பிசாசு வாழ்க்கை மாதிரிங்க. அது நான் செய்தாலும் அப்படித்தான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் குளித்து, தனிப்பட்ட முறையில் ட்ரெஸ்ஸு போட்டு, தனிப்பட்ட முறையில் நீங்கள் சாப்பிட்றீங்க.
அதே போல் எல்லாரும் தனி ஜெபம் பண்ணணும், எல்லாரும் பைபிள் வாசிக்கணும், எல்லா வீட்லேயும் குடும்ப ஜெபம் நடக்கணுங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பாட்டு பாட வச்சு வசனங்களை வாசிக்க வச்சு ஜெபிக்க பழக்கி சில விண்ணப்பங்களை சொல்ல சொல்ல பிள்ளைகள் ஜெபிக்கிற மாதிரி அவங்கள வளர்த்து கொண்டுட்டு வரணுங்க. தொட்டி பழக்கம். ஆமாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பைபிள் இருக்குதுங்க, வாசிக்கிறோமா, பாட்டு புஸ்தகம் இருக்குது, பாடுறோமா, குடும்பம் இருக்குது, குடும்ப ஜெபம் இருக்குதாங்க. சோறு மட்டும் இருக்குதுங்க குடும்பத்தில். அதை நான் 3 நேரத்துக்கு 4 நேரம் சாப்பிட்டா பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? எது பரலோகத்துக்கு கொண்டு போகும்? அதை நம்ம யோசிக்கணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதை யோசிக்கணும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், வெளிப்படுத்தல் 2:26 ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவன் மரணத்தை காண்பதில்லை. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, அங்கே ஜாதி மதம் உயர்வு தாழ்வு எதுவும் கிடையாது. யாரோ முடிவறிந்து கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்றார். தேவனுடைய கிரிகளை என்ன செய்யணும்? கை கொள்ளணுங்க. தேவனுடைய கிரிகளை கை கொள்ளணும். தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். என் கட்டளைகளை கை கொள்ள, அப்பொழுது நீ பிழைப்பாய். கட்டளைகளை கை கொள்ளணும், வார்த்தையை கை கொள்ளணும், கிரிகளை கை கொள்ளணுங்க. சத்தியமுங்க. இதை கேளுங்க, மனசில் வைங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை விட கிறிஸ்தவர்கள் உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், நாகரிகமாக இருக்கணும், அந்தஸ்தாக இருக்கணும், கனத்துக்குரியவர்களாக இருக்கணும், உயர்ந்தவர்களாக இருக்கணும், எல்லாரும் மதிக்கத்தக்கவர்களாக இருக்கணுங்க. கிறிஸ்தவர்கள் அவ்வளவு மேன்மையானவர்களாய் தேவன் வைத்திருக்கிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நம்ம பிறவி குணத்தை விளையாட்டு கூட கடுகளவு காட்டக்கூடாதுங்க. கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் குணங்களை தான் நம்ம காண்பிக்கணும். இந்த மேரேஜ் பண்ணி 2 மாதங்க, நேற்று நீச்சலை சொல்கிறான், 2 மாதத்துலேயே மனைவி மேலே கொடுமையான சந்தேகம் அந்த ஆளுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா? அந்த தாசெல்லாம் பார்த்துருக்காரு. அதை எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சரி, அப்படியே சந்தேகம் வந்துருச்சுனாலும் உட்கார வச்சு, இந்த ஆளோட நீ பேசுகிற பழகிறேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, உண்மையிலே பழகிறியா பழகலையா, அந்த நிலைமை என்ன எனக்கு சொல்லுமா, உனக்கு எனக்கு சண்டை வந்துடக்கூடாது, பிரிவு வந்துடக்கூடாது, நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன். உட்கார வச்சு பேசியிருக்கலாம், சந்தேகங்களை டவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது செய்யாமல் அந்த மனுஷன் அந்த பிள்ளைய பிடிச்சி பலவந்தமாக தூக்கிட்டு போய் தண்ணீர் இல்லாத கேணில் தூக்கி போட்டானுங்க. ஏயா உனக்கு இந்த கேதி புத்தியே இல்லையா? உனக்கு அறிவே இல்லையா? என்ன நீ மனுஷனாக பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற? இந்த அம்மா உலகத்தை விட்டு போகுது, நீ வீட்டை விட்டுட்டு ஜெயிலுக்கு போகிற. மனுஷன் ஐயா நீங்களான்னு அந்த டிவியில் இருக்கிறனால சொன்னேன், மனுஷன் ஐயா நீங்களான்னு சொன்னேன். சந்தேகங்க. அவங்க அப்படி வாழ்ந்ததுனால தாங்க அந்த சந்தேகம் வரும். அப்படி வாழாதவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கவே இருக்காது. அந்த ஆள் மேரேஜுக்கு முன்னாடியே ஏற்கனவே பல நிலைமைகளில் தடுமாறுறதுனால அந்த சந்தேக புத்தி அப்படியே குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். புனித ஸ்தலத்துக்குள்ள சகோதரர்களுக்கானாலும் சகோதரிகளுக்கானாலும் புனித ஸ்தலத்துக்குள்ளே சந்தேகம் இருக்கவே கூடாது.
இங்கே ஆலயத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு சகோதரனுடைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு அல்லது சிந்தையில் வச்சுக்கிட்டு, சகோதரிகள் பகையை மனசில் வச்சுக்கிட்டு சிந்தையில் வச்சுக்கிட்டு ஆராதனை செய்கிறது வீணாக போயிருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். மத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், மத்தேயு 5:23, ஆகையால் பலிபீடத்தில் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கை வைத்துவிட்டு போய் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து. இப்போ காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரன் மேலே உன் சகோதரி மேலே அவங்க மேலே உனக்கு குறை இருக்குது, வருத்தம் இருக்குது, குற்றம் இருக்குதுன்னு நினைவு கூர்ந்தேன்னா காணிக்கை வச்சுட்டு முதல்ல போய் என்ன செய்ய? ஒப்புரவாகு. இந்த பகையான காணிக்கை கூட கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க. பகையான காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பரிசுத்தமா, புனிதமா, தாழ்மையா, ஜெபத்தோடு செய்ய வேண்டியதுங்க. அது எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அவ்வளவும் அலட்சியம், அவ்வளவும் அசால்ட்டு, அவ்வளவும் அப்படி இருக்கக்கூடாது. பயபக்தியோடு செய்யணும் அதை. என தேவன் அவ்வளவு பெரிய பரிசுத்தம் உள்ளவர். ஒரு எல்லை சொல்லுவோமா? மத்தேயு 19ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாடுங்க. மத்தேயு 19:16 கடைசி வரியில், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை, 18 கடைசி வரியில், 17 கடைசி வரி, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை என்ன செய்ய. அப்போ அந்த ஸ்தோத்திரம், இந்த தலைவன் வந்து கேட்குறாரு, அந்த மனுஷன் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன நன்மை செய்யணும்னு கேட்குறாரு. என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கற்பனையில், நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும்னா என்ன செய்ய? கற்பனையை கை கொள்ளு, கற்பனையை கை கொள்ளு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கற்பனையை கை கொள்ளு. இப்போ தேவனுடைய கற்பனையை கை கொண்டால் எங்கே போகலாம்? ஜீவனுக்குள்ளே போகலாம். தேவனுடைய கற்பனையை கை கொள்ளலைன்னா ஜீவனுக்குள்ளே போக முடியாது. இப்போ இந்த பாயிண்ட்டை சொல்கிறாருன்னா நம்ம கற்பனையை கை கொள்ளணும், கை கொள்ளணும், கை கொள்ளணுங்கிற எண்ணங்கள் நமக்கு வரணுங்க. அப்போ தான் ஜீவனுக்குள்ளே என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7:35, தானியேல் 7:35, தானியேல் 4:35, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும், தம்முடைய சித்தப்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார்.
அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன், அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவர் வானத்தின் சேனை, மனுஷனுடைய காரியம் எல்லாவற்றையும் அவருடைய சித்தப்படி தாங்க நடத்துகிறார். யாருடைய? தேவனுடைய சித்தத்தின்படி. அப்போ நம்ம இஷ்டத்தின்படி செய்கிறோம்னா அது சரி வராதுங்க. யாரெல்லாம் தேவ சித்தம் செய்யாமல் இஷ்டத்துக்கு இருக்கிறாங்களோ அதெல்லாம் பரலோகம் ஒரு காலம் எடுக்கவே எடுக்காது. பயந்து வாழ்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 9:10, பிரசங்கி 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிருக்கிறது எதுவோ அதை உன் பலத்தோடு என்ன செய்யலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா வேண்டாமா, அதை நிறைவாக கொடுக்கலாமா கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாமான்னு அந்த குழப்பம் வரக்கூடாது. நம்ம குறைக்கிறோங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், நிறைவாக செய்கிறோங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஒரு அல்ல சொல்லுவோமா? அப்போ எந்த அளவில் அளக்குறியா அதே அளவில் உனக்கு நான் என்ன செய்வேன். இங்கே நீங்கள் குறைச்சி அளக்கும்போது அவர் குறைச்சி அளக்க ஆரம்பிச்சிருவார். யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் தேவனுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும் தெரியும். உண்மையாக இருக்கணுங்க, உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் 10 கோடி ரூபாயை 100 ரூபா மாதிரி கொடுப்பார். அவருக்கு அந்த தொகை பெருசு கிடையாது. அவர் உண்மையை தான் பார்க்குறார். சகோதரர்களுக்குள்ளேயும் சகோதரிகளுக்குள்ளேயும் உண்மையை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம சரீரத்தில் 30 வயசு 40 வயசு 60 வயசாக இருந்தாலும் கூட உள்ளுக்கு குணத்தை போல் இருக்கணுங்க. குழந்தைய போல் நம்முடைய குணம் மாறணும். எல்லாருக்குமே. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். குழந்தை குணம் போல் மாறணுங்க. குழந்தை இடது கைக்கும் வலது கைக்கும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. பிரதர் ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை. குழந்தை குணம் போல மாறணும். சங்கீதம் 104:28 கொஞ்சம் வேகமாக வாசி. இன்னும் ஒரு சில வசனங்களை கொண்டு வரலாம். சங்கீதம் 104:28 நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையா என்ன செய்யும். இந்த வசனங்களில் பூரா என்ன வருது? கை வருது. வசனங்களில் பூரா நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வம் குணத்தில் மாறி 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 வரணுங்க. எல்லாரையுமே மதிக்கணும், எல்லாரையுமே கனம் பண்ணணும், எல்லாருக்குமே சமமாக செய்யணுங்க. தேவன் பாரபட்சமுடையவர், பகிர்ந்து கொடுக்கிறவன். சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன். வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணுங்க, வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணும். இதெல்லாம் சத்தியங்க, இதெல்லாம் கை கொள்ளணுங்க. பிடிக்காத ஆளுக்கு நீராகாரம் கூட இல்லாமல் இருந்துட்டு பிடிக்கிறவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துக்கிறோம்னா இதெல்லாம் மாய்மாலமான ஒரு அன்பு. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. 5 அப்பங்களை 5000 பேருக்கு என்ன செய்தார்? பிரதர் எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. தெளிவாக உட்காருங்க பிரதர். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு அல்ல சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பிரயாசம் எல்லாரும் கர்த்தருடைய வரிகளை போயிடணும். சொல்லுங்க, எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வரிகளை போயிடணுங்க. வரிகளை போகலன்னா நம்ம அத்தனை பேரும் செய்தது வேஸ்டாக போயிருங்க. அதை விட கர்த்தர் பட்ட பாடுகளை கொஞ்சம் தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். 30 வயசு எல்லாம் வயசுங்க. ஆண்டவர் 30 தாங்க இஸ்ரவேலில் வாலிபம்.
பெண்களே 30 வயசில் தான் வாலிபம்னு எடுப்பாங்க. இப்போ 7 வயசுலேயே மெச்சூர்ட் ஆகுதுக்கு என்னன்னே தெரியல. கடைசி காலம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. இந்த இவ்வளவு தூரம் ஒரு பாப்பாவை கூட்டிகிட்டு வர்றாங்க. இந்த பாப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யான்னு. எதுக்கு அப்படின்னா, மெச்சூர்ட் ஆகிட்டா ஐயா, வீட்டில் சேர்க்கணும், ஒரு ஆசீர்வாதம் பண்ணி சேர்த்து விடுங்க. மெச்சூர்ட் ஆகிடுச்சா? என்ன படிக்குது சார்? 9th படிக்கிறாங்க. எனக்கு அறியுங்க, 25 வயசில் தாங்க பெண்கள்லாம் மெச்சூர்ட் ஆவாங்க. அதுக்கு மேலே தாங்க. நான் என்னுடைய பிறவி நாட்களில் நான் நேரடியாக கண்ட காரியம். இது கடைசி காலங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கடைசி காலங்க. யார் மாறினாலும் நாம் மாறக்கூடாது. சொல்லுங்கள், யார் மாறினாலும் நான் மாற மாட்டேன். எல்லாரும் மாறினாலும் என் தேவன் மாறாத தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளை நான் அதில் கரெக்டாக இருப்பேன். பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எபிக்கு 500 ரூபா ட்ரெஸ் எடுத்துக்கன்னு கொடுப்பேன். பாப்பாவுக்கு 500 ரூபா கொடுப்பேன். ஏன்னா நம்மளை ஒரு துரோகியான தகப்பேனை என் பிள்ளைகள் கூட நினைக்க விடக்கூடாது. வாங்க, நீ 500 வச்சுக்க, வாங்க கடை, நீங்கள் விரும்புகிற துணி எடுங்க. இன்றைக்கி பிடிச்ச பிள்ளைக்கு 2000 ரூபாய்க்கு எடுக்காங்க, பிடிக்காததுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பாங்க. 15 நாளில் கிழிஞ்சு போகிற மாதிரி. அவங்க கிறிஸ்தவங்க தாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவன் பாரபட்சமுடையவர். தேவனுடைய மகனாகிய மகளாகிய நானும் பாரபட்சம் உள்ள நிலைமையில் இனிமேல் இருக்கவே மாட்டேன். நேர்மையா, யதார்த்தமா, உண்மையா. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 128:2 சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிரும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? கைகளின் பிரயாசம். மதுரையில் இன்ஸ்பெக்டர் அம்மாவுடைய கணவரை மதுரை வடமலையான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க. எது பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே டைலர்ஸஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த சர்ச்சு மாதிரி இன்னும் கொஞ்சம் நீளம் இருக்குங்க. அப்படியே நெட்டுக்கு மிஷினை போட்டிருக்காங்க. ஒரு 60 பேர் படுத்து கிடக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த சைடில் இங்கே ஒரு வாசப்படி. போய் உட்கார்ந்த உடனே அம்மா பிள்ளையை கூப்பிட்டு ஐயாவுக்கு போய் அப்பா டைலர்ஸஸ் பண்ணுறதை காட்டி கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போன உடனே கதவை திறந்து உள்ளே போய் நின்னா அந்த ரூமே பைப்பில் ரத்தமாக தெரியுதுங்க. நான் போய் நின்ன உடனே பளிச்சுன்னு வெளியில் போயிட்டேன். ஏங்கய்யா அப்படின்னு. இல்லைப்பா, இதை என்னால் பார்க்கவே முடியலப்பா, போகலாம் வா. ஒரு அள்ளி சொல்லவுமா. ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் கணவரை கொண்டாந்து இங்கே சேர்த்து 3 வருஷம் ஆகுதுங்க. 3 தலைமுறை சொத்தை விற்று இங்கே கொண்டாந்து கட்டிட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிற வார்த்தை கத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கார். சொத்தெல்லாம் விற்று கொண்டாந்து வைத்தியத்துக்காக கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கத்தர் இருக்கிறதுனால உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சொல்லுங்க, என்னுடைய கையின் பிரயாசத்தை கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் இறுதி நாள் வரை. அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். நல்லா உற்சாகமாக இருங்க. ஆமே, நல்ல சொல்லுங்கள். நம்ம சோம்பலாக இருக்க, துவண்டு போயிருக்கிறதுக்கு இது காலம் கிடையாது. உற்சாகமான ஆவி என்னை யார் சொன்னது? நம்மளையும் எந்த ஆவி தாங்கணும்? நீங்கள் பலகீனமாக இருந்தாலும் நான் ஆராதனை செஞ்சு முடிச்சிருவேன். உங்களுக்கு பிரயோஜனப்படாது, அது பிரயோஜனப்படாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோத்திரம். சங்கீதம் 8:3 மத்தேயு 8:3
கொஞ்சம் வேமாடுங்க. மத்தேயு 8:3 இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவர் கை பட்ட உடனே சொல்கிறாருங்க, எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன செய்ய? குஷ்டரோகியை தொட்டு. அன்பை பார்த்தீங்களா? நம்ம போய் ஒரு குஷ்டரோகியை கையில் பிடிப்போமா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவர் போய் என்ன செய்தார்? தொட்டு. அந்நேரமே அந்த குஷ்டரோகம் என்ன செய்தது? நீங்கி போயிட்டு. மார்க்கு 9:27 மார்க்கு 9:27 இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். சிறு பிராயத்திலிருந்தே ஒரு ஆவி பிடிச்சது. இவனை எந்த நேரமும் தண்ணியில் தள்ளி கொலை செய்ய, நெருப்பில் தள்ளி கொலை செய்ய அந்த ஆவி துடித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பிசாசு பிடித்த அந்த வாலிபனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும்போது அந்த ஆவிகிட்ட சொல்கிறாரு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு என்ன செய், போய் என்ன சொல்கிறார். அந்த ஆவி உடனே போயிடுச்சு. அவனை அலக்கழித்து கீழே தள்ளி செத்து போனவனை போல தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அவன் விழுந்து கிடக்கிறான். எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் கையை பிடிச்சி என்ன செய்தான்? அவன் உடனே எழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் உயிராக இருந்து இழந்தானோ, அவன் மரித்து போய் எழுந்தானோ ஆண்டவருக்கு தான் தெரியும். தேவனுடைய கைப்பட்டவனே அவன் எழுந்தான். தேவனுடைய கைப்பட்டவனே குஷ்டரோகம் நீங்கிட்டு. மார்க்கு 1:31 அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. இப்போ தேவன் எந்த நிலைமையில் கஷ்டத்தில் இருக்கிறோமோ, போராட்டத்தில் இருக்கிறோமோ, முடியாமல் இருக்கிறோமோ, நடக்காமல் இருக்குதோ, கிடைக்காமல் இருக்குதோ, இப்போ நம்ம கையை பிடிச்சி கொஞ்சம் தூக்கி விடுவார். அந்த முந்தின சீருக்கு தேவன் நம்மை கொண்டு போவார். ஒரு அல்ல சொல்லுவோமா? முந்தின சீருக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். நாம் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவன் மேலே என்ன செய்யணும்? விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவருக்குள்ள பலசாலிகளாக இருக்கணும். சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, பலசாலிகளாக இருக்கணும். சபையில் நடக்கிற ஆராதனை ஃபுல்லாக ஆராதனை நடத்திக்கிட்டே தான் சர்ச்சு வேலை செய்தேன். நான் சர்ச்சுக்காக ஒரு ஆராதனை நான் நிப்பாட்டினதே கிடையாது. ஆராதனை நடத்திக்கிட்டே தான் வீட்டு வேலைகளை செய்தான். ஆராதனை நடத்தாமல் விட்டதே கிடையாது. நானும் ஆராதனை விட்டதும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில், சாயங்காலம், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர், 1ஆம் வாக்குப்பத்த ஆராதனை, மாதத்தின் முதல் சனிக்கிழமை திருவிருந்து ஆராதனை, அத்தனை ஆராதனையிலும் தொடர்ந்து அட்டன் பண்ணுவேன். ஏன்னா இதில் எனக்கு பலன் இல்லைங்கிறது நான் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சேன். அதுதான் எனக்கு நிரந்தரம், அதுதான் எனக்கு பலன். அங்கே வெண்வஸ்திரம் தரித்து அப்பா இயேசுவோடு நடந்து போவோம்னு எழுதப்பட்டிருக்குது வேதத்தில். அதை பிடிக்கணும்னா இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். இவருக்கு முதலிடம் கொடுத்து தான் ஆகணும். ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து தான் ஆகணும். தேவனை கனம் பண்ணுறது போல் சத்தியத்தை கனம் பண்ணணும், ஆராதனையை கனம் பண்ணணும், சபையை கனம் பண்ணணுங்க. ஒரு கலெக்டர் சார் வீடுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே போக பயப்படுவாங்க. அந்த வீட்டை கனம் பண்ணுவாங்க. அவர் ஒரு காலத்தில் கூட மதிச்சிருவார். இவர் என்றைக்கும் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற தேவன். இது தேவனுடைய வீடு, அது இது தேவனுடைய வீடு. அதை என்ன செய்யணும்? கனம் பண்ணணுங்க, கனம் பண்ணணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கனம் பண்ணணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் தனி ஜெபம் பண்ணி நீங்கள் பண்ணின ஜெபம் எவ்வளவு பரலோகத்தில் இருக்குது, வேதத்தை வாசிங்கன்னு சொல்லி எவ்வளவு பரலோகத்தில் இருக்குது,
நீங்கள் செய்த ஆராதனை எவ்வளோ பரலோகத்தில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பத்திலேயே தேவனுடைய வேலையை செய்தோமா, இல்லை நம்ம வேலையை செஞ்சு போட்டு ரெண்டாவது கத்தருக்கு, ஃபஸ்ட்டு காசுக்கு, ரெண்டாவது கத்தருக்கு டைம் கொடுத்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாங்கெல்லாம் நீங்கள் தயவுசெய்து கவனிக்கணும். சொன்னால் உணரணுமே தவிர சொன்னால் வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டால் வளர்ச்சி கெடும், உணர்ந்தாக்க வளர்ச்சி கூடும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. ஆராதனை எதுவாக இருந்தானுங்க, ஒரு ஓனர்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம், அவர் சொல்கிற வேலை எதுவாக இருந்தானே அதை பூராமே செய்யணும், சம்பளம் நமக்கு கிடைக்கும். நான் அதைத்தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன், அந்த மேட்டில் தான் வேலை செய்வேன், அந்த பழத்தில் செய்ய மாட்டேன்னு நம்ம ஊரை அவருக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சகலமும் செய்யணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பா. சகலமும் செய்யணுங்க. நம்ம தேவனுக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது மற்ற சகோதரனை தட்டி எழுப்பி விடுற மாதிரி இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கை மற்ற சகோதரி தட்டி எழுப்புற மாதிரி இருக்கணும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நாம் பின்தங்கி போய் வாழ்ந்துக்கிறோம்னு சொன்னால் அது சரி வராதுங்க. எவ்வளவு காலம் அப்படி வாழ்கிறோமோ வாழ்ந்துட்டு முடிவடைவோம். அதில் கர்த்தர் துணை நிற்பார், கை கொடுப்பார்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு தான் செஞ்சோமே தவிர அவருடைய சித்தப்படி செய்யலையே. ஆண்டவர் என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காருன்னா என் இஷ்டத்துக்கு நான் செய்கிறது அதுக்கு அல்ல, அவருடைய சித்தப்படியே நான் செய்து நிறைவேற்றணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல பளிச்சின கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 37:24 சங்கீதம் 37:24 அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிங்க, இதுவரை